காசா அமைதித் திட்டத்தின் சில பகுதிகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் விளைவாக இஸ்ரேல் காசா மீதான குண்டுவீச்சை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதமர் மோடி பீகார் இளைஞர்களுக்கான 61,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டை நோக்கமாகக் கொண்டுள்ளன. இந்தோனேஷியாவில் பள்ளி இடிந்து விழுந்ததில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து உண்மை வெளிவர சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் பேரணிகளுக்கான நிலையான இயக்க நடைமுறைகள் வகுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தைகள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து கோல்ட்ரிஃப் இருமல் சிரப் உற்பத்திக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மருந்து பாதுகாப்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ கடல் அட்டைகள் கடத்த முயன்றபோது பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரப் பயணத்தை அக்டோபர் 8 முதல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ராயலா நகரில் மாநகராட்சி முயற்சிகளுக்குப் பிறகும் தெருமாடுகளின் அச்சுறுத்தல் தொடர்கிறது. இது குறித்து பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். கத்திப்பாராவில் 101 அடி உயர மெட்ரோ ரயில் பாலம் கட்டுமானத்தில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சென்னை மேயர் வளர்ச்சித் திட்டங்களை ஆய்வு செய்தார். பல்லாவரத்தில் உள்ள 21 வார்டுகளுக்கு நெம்மேலி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குவாரி குளங்களிலிருந்து தொடர்ச்சியான குடிநீர் வழங்கப்படும். நில மோசடி வழக்கில் 3 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். ஆவண சரிபார்ப்பு குறித்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டி கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக ஷூப்மன் கில் புதிய ஒருநாள் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஃபெனஸ்டா ஓபன் தேசிய டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை மணீஷ் சுரேஷ்குமாரும் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வைஷ்ணவி அட்கரும் வென்றனர். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.